அப்பா, லலிதா, ஏய் லலிதா, சீப்பு காணமே என்று 2 நிமிடங்கள் போல் சீப்புக்காக அது இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஆராய்ந்து பிறகு சோர்ந்து போய் கூச்சல் போட்ட ஜனகராஜனுக்கு பதில் கிடைக்கவில்லை. சீப்பை தேடி எடுக்க முடியாததால் தாமதம் விளைந்து கொண்டிருந்தது என்பதை காட்டிலும் லலிதாவிடமிருந்து தனது கூச்சலுக்கு பதில் ஏதும் வரவில்லை என்பது அவனை அதிகப்படியான எரிச்சலுக்கு உட்படுத்தியது. திண்ணையில் உட்கார்ந்து செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்த அவனுடைய அப்பா ராமகிருஷ்ணனுக்கு சரியாய் காது கேட்காது. ஆனால் கண் பார்வை படுகூர்மை. ஏதோ இந்த மட்டும் கண் பார்வையாது சரியாக இருக்கிறதே என்று சீப்புக்காக தன் அறையை விட்டு வெளியே வந்த அவன் நினைத்து கொண்டான். என்னத்த காணோம் என்று தலையை உயர்த்தி அவர் அவனை வினவியதும் அவனுக்கு தன் கூச்சல் அப்பாவுக்கு கேட்டுவிட்டது என்பதில் வியப்பு உண்டாயிற்று. அவனது வியப்பை புரிந்து கொண்டவர் போல் திடீர்னு, கொஞ்ச நாளா காது கேட்கிறதுடா ஜனகா, எப்படின்னு தெரியல, என்னத்த காணோம் என்று மறுபடியும் கேட்டார். சீப்புப்பா என்று சொல்லிவிட்டு அவசரமாய் அடுக்கலைக்கு போய், ஏ லலிதா, காது என்ன செவுடா? அப்பாவுடைய செவிட்டு காதுக்கே நான் கத்துனது கேட்டுட்டு சீப்பை எங்கே வச்சு தொலைச்ச என்று கத்தினான். நான் வைக்கவும் இல்லை, தொலைக்கவும் இல்லை. வாருகிற இடத்துல எது இருக்கோ அது மேலே போட்டுட்டு போயிடுறது. நேற்று தலை வாரின்ட்டு எங்கே வச்சிங்களோ அங்கே தான் இருக்கும். நான் தான் தனி சீப்பு வச்சிருக்கேனே உங்கள் அப்பாவுக்கு வழுக்கத்தலை என்று சாவதானமாய் பதில் சொன்னபடி அடுப்பில் இருந்த எதையோ சுருட்டி சுருட்டி கிளறிய மனைவியை பார்த்து அவனுள் எரிச்சல் மண்டியது. சரி, நான் கை தவறி எங்கேயோ வச்சுட்டதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு மனுஷன் கத்துறேனே பதில் கூடவா சொல்லக்கூடாது? எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்ன பதில் உங்கள் காதில் விளையாடுனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று மறுபடியும் அதே சாவதானத்துடன் அவளிடமிருந்து எதிர்கேள்வி கிளம்பியதும் அவளை ஒரு அரைவிடவினு போல் அவனுள் ஆத்திரம் பொங்கியது. பதில் சொல்ல வாயே திறவாது இருந்து விட்டு இப்போது அவள் பொய் சொல்வதாகவே அவனுக்கு பட்டது. அவள் பதில் சொல்லியிருப்பின் தன் காதில் எப்படி விழாம போகும் என்று அவன் சினமுற்றான். அற்ப விஷயங்களுக்கெல்லாம் அவள் பொய் சொல்கிற வழக்க முடிவல் என்பதை பலமுறை அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டவருக்கு இப்போதும் அவள் பொய்தான் சொல்கிறாள் என்று தோன்றியது. இருப்பினும் சுறுசுறுப்பான காலை நேரத்தில் அவளுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க இயலாது. சரி சரி, உன் சீப்பை கொடு, கண்ணாடி ஸ்டாண்டில் இருக்கும் பாருங்க. அவன் ஓடிப்போய் கண்ணாடியில் முகம் பார்த்து உடனே தலைவாரி கொண்டான். சாப்பிட வரலாமா? வரலாம். அவள் தட்டு வைப்பாள் என்று எதிர்பார்த்து வைக்காததால் தானே அதை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தான். அவன் குரல் கொடுத்ததும் அவள் கையில் கூட்டுடன் வந்தாள். கூட்டை தட்டில் பரிமாறிக்கொண்டே, குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்கலையாக்கும் என்றாள் கடுப்புடன். ஏன் நீ தான் வைக்கிறது, தேஞ்சு போயிடுறியோ? ஒரு பொம்மநாட்டிக ஆஃபீஸ்லேயும் உழைச்சிட்டு வீட்லேயும் மாடாக உழைக்கிறாங்க, தெரியுமில்லையோ? நீ என்னடானா ஆம்புடையனாக்கு தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிற. அப்படி உழைச்சி கொட்டுற பொம்மநாட்டிகள்லாம் வடிகட்டின அசடுகள்னு அர்த்தம். உழைச்சி தேஞ்சு போகிறதுல எந்த பெருமையும் இல்லை. உழைப்புங்கிறத ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தரணும். நான் எதனால் வேலையை விட்டேன்? வீட்லேயும் உழைச்சி வெளியிலையும் உழைச்சா ஹெல்த்து போயிருந்தா அப்புறம் நானே எனக்கு பிரச்சனை ஆயிடுவேன், உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுவேன். மனுஷன் ஏதாவது ஒரு இடத்துல தான் உழைக்கணும், இல்லைனா புருஷனும் பெஞ்சாதையும் வீட்டு வேலைகளை பங்கு போட்டுக்கணும். நேற்று யூஎஸ் வீக்கில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில் ஒருத்தி என்ன எழுதியிருக்கானா, சரி சரி ஆரம்பிச்சிடாட உன் பிரசங்கத்தை, எனக்கு ஆஃபீஸ்க்கு நாளியாச்சு, நீங்கள் தானே இப்போ ஆரம்பிச்சிங்க, நான் பதில் சொன்னால் அது பிரசங்கமா? சரி, என் மேலே தான் தப்பு, சோத்த போடு. அப்பாவையும் கூப்பிட்றேன், கையோட அவருக்கும் பரிமாறிடேன், ஒரே வேலையாக போயிடும். இப்போ ஒன்று அவரை கூப்பிட வேணாம், அவருக்கு விறுவிறுண்டு சாப்பிட தெரியாது, நீட்டி நெளிப்பார். அதனால் அவருக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பரிமாறி இருக்கும். தவிர அவருக்கு என்ன கொள்ளப்போ வீட்டில் தானே இருக்கிறார். அப்புறம் சாவாசமாய் 10 மணிக்கு மேலே உட்காந்து நிதானமாக சாப்பிடட்டும். லலிதாவின் அகராதியே தனி. கொல்ல நொல்ல கேடு ஆங்காரம் தண்டம் என்றெல்லாம் அவள் வாயிலிருந்து விழுகிற வார்த்தைகளில் நிறைய நெருப்பு துண்டங்கள் தெரியும். அவள் பேச்சே ஒரு தினுசு, மென்மையான சொற்களே கிடையா. அவள் வாயை திறந்து பேசினாலே மனிதர்கள்
காத தூரத்துக்கு அப்பால் நகர்ந்து விடுவார்கள். அதிலும் தன் மாமனார் என்றால் அவளுக்கு கிள்ளுக்கீரதான். என்றைக்கு அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கத் தொடங்கினாரோ அன்றிலிருந்தே அந்த வார்த்தை சாடல் ஆரம்பமாகிவிட்டது. அது என்று ஆரம்பித்தது என்று துல்லியமாய் சொல்லி மூலவிட்டாலும் வெறுப்பின் வித்து விதைக்கப்பட்டது அன்றுதான் என்று ஜனகராஜன் நினைத்தான். அலுவலகத்துக்கு போய் பழக்கமான அவருக்கு வீட்டில் இருக்க தொடங்கிய பிறகும் சரியாக 8:45 மணிக்கெல்லாம் பசிக்கல் ஆயிற்று. அவன் சாப்பிட உட்கார்ந்தபோது அவரும் வந்து உட்கார்ந்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் கணவனின் இலையில் பரிமாறு லலிதா அவள் உட்கார்ந்திருப்பதை பொருட்படுத்தாமல் போனாள். அதுங்க யாரோ அவருக்கு தட்டை எடுத்து கழுவி வைக்க கொண்டிருந்தவன் அந்த வழக்கத்தை நிறுத்தினான். ஒரு நாள் தன் தட்டிலே ஐட்டங்கள் வந்து விழுவதையும் அப்பாவுக்கு அவள் தட்டெடுத்து வைக்கவில்லை என்பதையும் கவனித்த அவனுக்கு என்னவோ போல் இருக்கவே தானே எழுந்து போய் அவரது தட்டை கழுவி வைத்தான். அப்போது அவள் பரிமாறவில்லை. சாம்பாரை அவள் ஊற்றியதும் சாதத்தை பிசைய தொடங்கிய அவன் அப்பாவுக்கும் கையோடு பரிமாறிட்டேன் லலிதா, வந்து உட்கார்ந்திருக்க பாரு என்றான். குரலில் மென்மை இருக்கும்படி பார்த்து கொண்டான். நான் என்ன அவர் உட்கார்ந்ததை பார்க்கலையா? இல்லை நீங்கள் அவருக்கு தட்டை கழுவி வச்சதான் பார்க்கலையா? உங்களுக்கு தான் அவசரம், அவருக்கு என்ன கேடு? உங்களை விரட்டிட்டு அவருக்கு போடுறேன். கருத்து போன முகத்துடன் எழுந்து சென்ற தகப்பானாரை அவன் தொடர்ச்சியாக சில வினாடிகள் வரையில் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். அந்த முதல் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் அவனோடு அமர்ந்து உணவருந்த வந்ததே இல்லை. இன்று அவன் அவரை கூப்புலாய் என்று சொன்னதுக்கு காரணம் முதல் நாள் இருந்த உபவாசத்தால் அவர் இரவில் வெறும் பழம் மட்டுமே சாப்பிட்டிருந்தாள் என்பதால், வயிறு காந்துமே என்பதுதான். நேற்று ராத்திரி வெறும் வாழைப்பழம் தானே சாப்பிட்டார், வயிறு காந்தாதா லலிதா? இறக்கமே இல்லாமல் பேசுறியே. இதை பாருங்க, வாய்க்கு வந்ததை கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. நான் என்ன அவரை பட்னியா போடுறேன்? உத்தியோகத்தில் இருந்தப்ப நடந்தது மாதிரி இப்போவும் நடக்கணும்னா முடியுமா? ஜனகராஜன் வாயை மூடிக்கொண்டு விட்டான். அதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு மட்டும் வாயை மூடி திறந்து எழுந்து போனாள். அன்று மாலை வீடு திரும்பிய அவன் அப்பாவை திண்ணையில் காணாமல் திகைத்தான். லலிதா கொடுத்த சிற்றுண்டியை பெற்றுக்கொண்டே அப்பா எங்கே என்றான். காக்கா தூக்கிட்டு போயிட்டு. என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் அப்பா என்ன குழந்தையா? காலார நடந்துட்டு வரேன்னு போயிருக்கார். இன்னைக்கு என்ன விசேஷம்? மைசூர் பாகு பண்ணியிருக்கிறியே, உங்கள் பிறந்தநாள் இல்லையா இன்னைக்கு? அது கூட நான் ஞாபகப்படுத்தணும். தேங்க்யூ பாத்தியா, போன வருஷம் உன்னோட பிறந்த நாளை நான் ஞாபகம் வச்சுக்கலங்கிறதுக்காக என்ன கோச்சிட்டுனியே. இப்போ என்னோட பிறந்த நாளே எனக்கு ஞாபகம் இல்லை பாரு. தன்னோட பிறந்த நாள் ஞாபகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு பிரியமானவ பிறந்த நாளை ஞாபகம் வச்சுனாதான் மனுஷா, வச்சுக்கலைன்னா மிருகமா? அதை நான் சொல்ல மாட்டேன். மைசூர் பாவுக்கு அப்பா என்ன சொன்னார்? அப்படின்னா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரே. அவருக்கு யார் இங்கே கொடுத்தா? வாயருகே கொண்டு சென்ற வில்லலை பாதை வழியில் நிறுத்தி கொண்டு, என்னது அவருக்கு கொடுக்கலையா? நீ சர்க்கரையும் நெய்யும் மணக்க வீட்டில் இதை பண்ணப்ப அப்பா இங்கே இல்லையா? இருந்தாரே, நான் தான் அவர் கண்ணில் காட்டல. வயசானவங்க ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, படிப்படியா வேண்டாத விஷயங்களை எல்லாம் நிறுத்தணும், அப்பதான் உடம்பு நன்னா இருக்கும். கையில் இருந்த மைசூர் பாகு வில்லரை அவள் மூஞ்சியில் விட்டடிக்க முயன்று போல் அவளுக்குள் ஆத்திரம் பெருகியது. கட்டுப்படுத்தி கொண்டான். ஒரு துண்டு கூடவா அவர் கண்ணில் காட்டல? அவருக்கு சர்க்கரை வியாதி கூட இல்லையே. ஒன்று கொடுத்தா இன்னொன்று கேட்க சொல்லும். வயசானவ நாக்கை கட்டினாதான் ஆரோக்கியத்தோட 4 பேருக்கு தொல்லை இல்லாமல் இருந்துட்டு கண்ணை மூட முடியும். அவன் வாயை மூடிக்கொண்டான். சற்று பொறுத்து லலிதா பக்கத்து வீட்டு தோழியுடன் கோயிலுக்கு புறப்பட்டு போனாள். அவள் மறைந்ததும் எழுந்த ஜனகராஜன் வாசை கதவை சாத்தி தாளிட்டான். சாய்வு நாற்காலியில் சரிந்த அவனை அளவு கடந்து வேதனை பிடுங்கி தின்னலாயிற்று. தன் பழைய வாழ்க்கை அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவன் அம்மா அவனது 4ஆம் வயதில் இறந்து போனாள். அவனுக்கு 5 வயதில் ஆனபோது அவன் அப்பா மறுமணம் செய்து கொண்டார். சித்தி அவனுக்கு அனுசரணையாக இல்லை. வயிற்றுக்கு வஞ்சனை செய்தாள். சோத்துக்கு நெய் ஊற்ற மாட்டாள். இரவில் பால் தரமாட்டாள். அவன் அப்பா ஏதாவது கேட்டால், பாலா அப்பவே குடிச்சிட்டானே என்று பொய் சொல்வாள். திருமண ஆன கையோடு தன்னுடன் அழைத்து வந்திருந்த தன் சிறிது வயது தம்பிக்கு எல்லாவற்றையும் தருவாள். அன்பாக அவள் அவனை நடத்தியதே இல்லை. குழந்தை ஜனகராஜன்
முகமகிழ்ச்சியுடன் இல்லை என்பதை கவனித்து இரண்டாம் மனைவி அவனை எவ்வாறு நடத்தினாள் என்பதை அவர் ஆராயத் தொடங்கினார். இளைய மனைவி அறியாது அவள் அவனை கொடுமைப்படுத்தியதை அறிந்த அன்று அவர் அவனை வெளியே கூட்டிக் கொண்டு போனார். ஜனகா, சித்தி உன்கிட்ட பிரியமா இல்லையா என்று கேட்டாள். அவங்க தம்பிக்கு தான்ப்பா எல்லாம் தருது. அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்தா என்னதான் அடிக்கிறாங்க. அப்போது அவனுக்கு 7 வயசு இருக்கலாம். பக்கத்தில் யாரும் இல்லாத அந்த பூங்காவில் அவர் அவனை மடியில் கிழித்து கொண்டு எப்படி அழுதாள். ஜனகா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. எனக்கு என்னோட சுகம் பெருசாக போயிட்டு கண் கலங்காம குழந்தைய வச்சுக்கணும்னு உங்கள் அம்மா சொன்னதை நான் நிறைவேற்றலை. அவர் அப்போது சொன்னதெல்லாம் அவனுக்கு முற்றாக விளங்கவில்லை. ஆனால் அப்போதைய அவரது முகமும் அதில் அப்பி கிடந்த வேதனையும் அவரது கண்ணீரும் அவர் சொன்ன சொற்களும் நன்றாக நினைவில் இருந்தன. லலிதாவை அடக்கி அப்பாவுக்கு மரியாதை காட்ட செய்வது என்பது யாராலும் இயலாத காரியம். அவன் மெல்ல எழுந்தான். அடுக்களுக்கு போய் மைசூர் பாகு கட்டுகளை 2ஆக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில் சுருட்டி வைத்தான். அன்று இரவு மனைவி தூங்கியதும் மொட்டை மாடியில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த அப்பாவை தேடி போனான். காலர் ஊசை கேட்டு திரும்பிய ராமகிருஷ்ணன் என்னப்பா என்றார். வாடியிருந்த அவரது முகத்தை பார்த்ததும் அவனுள் உணர்ச்சி பொங்கியது. குரலில் தழுத்தழுப்பு இல்லாதபடி செய்து கொண்ட பிறகு, இந்தாங்கப்பா மைசூர் பாகு, சாப்பிடுங்க என்று பொட்டலத்தை நீட்டினான். அவர் சின்ன குழந்தை மாதிரி ஆவலுடன் அதை வாங்கி கொண்டார். ஒரு வில்லலை வாயில் போட்டுக்கொண்டு மென்றவாறு, நம்ம லலிதாவுக்கு கைமானு ஜாஸ்தி என்று புகழ்ந்தாள். அவன் பதில் சொல்லாது சில கணங்களை கடத்திய பிறகு, கைமான இருந்து என்னப்பா பிரயோஜனம், மனசுல மனமே இல்லையே என்றான். அவளுக்கு தெரியாமலா எடுத்துட்டு வந்த? ஆமாப்பா, சித்திக்கு தெரியாம என்னை வெளியில கூட்டிட்டு போய் எத்தனை தரம் ஸ்வீட் வாங்கி தந்திருக்கீங்க. இப்போ அவளுக்கு தெரியாம உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது என்னோட முறை, என்னோட டர்ன் என்று பதில் சொன்ன ஜனகராஜன் உடைந்து அழத் தொடங்கினான்.